ஹாய் சகோஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்னால் பயப்படுறவங்களுக்கும் அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான கைடை தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். நாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான 5 கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயமா போன்ல பேச வேணாமா, எதா இருந்தாலும் நேர்ல பேசுவோங்கிறான். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அதில் முதல் கேள்வி என்னென்னா, இன்வெஸ்டிங்க்கும் ட்ரேடிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ். முதல்ல இன்வெஸ்டிங்கை பார்த்துடலாம். ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி அந்த கம்பெனியோட ஓனராக இல்லை பார்ட்னராக இருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிட்டு லாங் டேர்முக்கு, அதாவது ரொம்ப நாளைக்கு அந்த ஸ்டாக்ஸை நம்மக்கிட்ட வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் இன்வெஸ்டிங். ட்ரேடிங்னா என்ன? இன்வெஸ்டிங்க்கும் ட்ரேடிங்க்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன சகோ குழப்பறேண்ணா? சாரி. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி ஒரு பர்சன் வாங்கிட்டு அவர் அன்றைக்கி ஃபுல்லாக அந்த கம்பெனி எப்போ மேலே போகுது இல்லை எப்போ கீழே போகுதுன்னு பார்த்துட்டே இருப்பார். மேலே போச்சுன்னா ஷேருக்கு பயங்கர ஹாப்பி, எது கீழே போச்சுன்னா போட்டதெல்லாம் போச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும் அண்ட் நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷனை நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அண்ட் நான் சஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இன்வெஸ்டிங் தான். அதுவும் லாங் டேர்முக்கு. ஏன் லாங் டேர்ம் சொல்கிறேன், அதை நம்ம லாஸ்ட் பாயிண்டில் பார்க்கலாம். ரெண்டாவது கேள்வி, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ஒருவேளை அதுவாக இருக்குமோ, ஒருவேளை இதுவாக இருக்குமோ? அதுவும் இல்லை இதுவும் இல்லைங்க. சிம்பிள். உங்கள் பேன் கார்டும் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டும் தேவை. பேன் கார்டுனால் எல்லாருக்குமே தெரியும் அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ அது எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். இல்லைனாலும் சிம்பிளாக அண்ட் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆமாம், இந்த பேன் கார்டு ஏங்க கேட்குறாங்க? ஒன்றும் இல்லைங்க, நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கோடிக்கு மேலே சம்பாரிச்சிருவோம்ல, அதில் ஒரு ப்ராஃபிட் இருக்கும்ல, அந்த ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும், அதுக்காக தான். அடுத்தது டிமேட் அக்கௌண்ட். ஆமாம், எங்களுக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் தெரியும், அது என்ன டிமேட் அக்கௌண்ட்? சிம்பிள் தான் சகோ. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் மாதிரியே தான் டிமேட் அக்கௌண்ட்டும். அதில் கேஷை வச்சுக்கலாம், இதில் ஸ்டாக்ஸை வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஆமாம், இந்த டிமேட் அக்கௌண்ட்டை எல்லோருமே ஓப்பன் பண்ணலாமா? எஸ், எல்லோருமே ஓப்பன் பண்ணலாம். ஆனால் 18 வயசு ஆகிருக்கணும். உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சா? அப்போ ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். சகோ ஒரு நிமிஷம், இந்த டிமேட் அக்கௌண்ட்டை எங்கே வாங்கலாம்? பேங்க்லையா அப்படின்னு கேள்வி இருக்கா? இல்லையா? என்ன சகோ இல்லையா? இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இருக்குது இல்லைன்ட்டு. அண்ட் நான் ஆன்சரை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 18 வயசுக்கு கீழே இருக்க சகோஸ்லாம் என்ன பண்ணுறது? உங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, அவ்வளோதான். இப்போ ஆன்சருக்குள்ளே போகலாம். எஸ், இப்போ நிறைய பேங்க்ஸில் டிமேட் அக்கௌண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் நான் பர்சனலி ஜீரோதா யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஜீரோதா வந்து இந்தியாவோட நம்பர் 1 பிளாட்ஃபார்ம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஜீரோதா யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் நான் அதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் 2-3 கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வர்றது 3வது கேள்வி. இதில் தான் நம்ம ஆளுங்க நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும்? உடனே நம்ம ஆளுங்க காலரை இதை தூக்கி விட்டுக்கிட்டு, சகோ எங்களுக்கு ரிஸ்க்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படிலாம் சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா
ஸ்டாக் மார்க்கெட் நம்மளை ஒரு அடி அடித்து கூகுள் பே சொல்கிற மாதிரி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிடும். அதனால் இதுக்கு ஜென்ரலான ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 100 - x. எக்ஸ்னால் உங்களோட எக்ஸ் இல்லைங்க, இதில் எக்ஸுன்றது உங்கள் ஏஜ். ஓகேவா? ஸோ உங்கள் ஏஜ் 20னா 100 - 20 80. கரெக்டாக? கரெக்ட் தானே? ஸோ அந்த 80% நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 10,000 ருப்பீஸை இன்வெஸ்ட் பண்ண எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதில் 80%, ஸோ 8,000 ருப்பீஸை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பேலன்ஸ் 20% எவ்வளோன்னா 2,000. அதை நீங்கள் கோல்டு, இபிஎஃப் இல்லை பாண்ட்ஸ் இந்த மாதிரி லோ ரிஸ்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த 8,000, அதாவது அந்த 80% ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு சகோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். என்னது, நாங்கள் டிசைட் பண்ணணுமா அப்படின்னு கோவப்படாதீங்க. அந்த கேள்விக்கு பதில் தான் 4வது பாயிண்ட். எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது? இங்கே 3 ரிஸ்க் ப்ரொஃபைல் இருக்குது. லோ ரிஸ்க்கு, மீடியம் ரிஸ்க்கு அண்ட் ஹை ரிஸ்க்கு. அப்படின்னா என்ன? ஸ்டாக் மார்க்கெட்டில் லோ ரிஸ்க்னா ஒரு 12% கிடைக்கும், அதுவும் லாங் ரனில். அண்டர்லைன் புரியுதா? லாங் ரன்னு நான் சொல்கிறது மினிமம் 5 to 10 years. ஓகே, மீடியம் ரிஸ்க்னா 15% ரிட்டர்ன் கிடைக்கும். ஹை ரிஸ்க்னா 18% ரிட்டர்ன் கிடைக்கும். 12, 15, 18 பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லையே, வெறும் 3% தானே அப்படின்னு நினைப்பீங்க. கரெக்டாக? சகோ, இந்த 3%ல் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் புரியாது, சொல்லி காமிச்சா தான் புரியும். பார்த்துடலாமா? ஓகே, இது நீங்கள் ஒரு சிம்பிளான ஃபார்முலா மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அதாவது ரூல் ஆஃப் 72. இந்த 72வை உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸில் டிவைட் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு எத்தனை வருஷத்தில் டபுள் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, செக் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா நானும் ஹாப்பியாக இருப்பேன். சரி, செக் பண்ணிடலாமா? இப்போ கால்குலேஷனுக்கு ஒரு 1 lakh 20 இயர்ஸ்க்கு 12%, 15%, 18%க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ 72வை 12ஆல் நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 6. ஸோ இந்த 1 lakh டபுள் ஆகிறதுக்கு நமக்கு 6 years ஆகும். ஸோ 6 yearsல 2 lakh கிடைக்கும். ஸோ 12 yearsல 4 lakh மாறும். அண்ட் 18 yearsல அது 8 lakhs மாறிடும். அப்போ 20 yearsக்கு கிட்டத்தட்ட 8 lakhs மேலே நமக்கு கிடைக்கும். இப்போ 15% செக் பண்ணலாம். 72/15 போட்டிங்கன்னா 5 years கிட்டத்தட்ட ஒரு 4.8 கிட்ட கிடைக்கும். நம்ம கால்குலேஷனுக்காக 5% எடுத்துக்கலாம். 5 yearsஸாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் 5 yearsல உங்களுக்கு 2 lakhsம், 10 yearsல 4 lakhsம், 15 yearsல 8 lakhsம் அண்ட் 20 yearsல 16 lakhsம் 15%ல் கிடைக்கும். என்ன சகோ, 3% டிஃப்ரெண்ட் தெரியுதா? 8 lakh 16 lakh. ஓகே, 18% நம்ம பார்த்துடலாம். 72/18 போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்கும். ஸோ உங்களோட 1 lakh rupees டபுள் ஆகிறதுக்கு 4 years ஆகும். ஸோ 4 yearsல 2 lakh, 8 yearsல 4 lakhs அண்ட் 12 yearsல 8 lakhs, 16 yearsல 16 lakhs அண்ட் 20 yearsல 32 lakhs, அதாவது 32 லட்சம். என்ன சகோ, தலை சுற்றுதா? இப்போ தெரியுதுங்களா உங்களோட 3% டிஃப்ரென்ஸு? 20 yearsக்கு 12% ரிட்டர்ன்ஸில் 8 lakhsம், அதுவே 20 yearsக்கு 15% ரிட்டர்ன்ஸில் 16 லட்சமும் அண்ட் 18% 20 yearsக்கு 32 lakhsம். ஜஸ்ட் 3% டிஃப்ரென்ஸ் தான். ஓகே, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி லோ ரிஸ்க்கு, மீடியம் ரிஸ்க்கு அண்ட் ஹை ரிஸ்க்குன்னு பார்க்குறது? நம்ம இந்தியாவில்
2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று என்எஸ்சி, இன்னொன்று பிஎஸ்சி. அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஸோ இதில் நிறைய கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 50 கம்பெனிஸ் இல்லைனா 100 கம்பெனிஸை வந்து லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. அடுத்த 250 கம்பெனிஸை வந்து, அதாவது 101லேருந்து 250 கம்பெனிஸை வந்து மிட் கேப்னு சொல்லுவாங்க. 250 கம்பெனிஸ்க்கு அப்புறம் இருக்க எல்லா கம்பெனிஸுமே வந்து ஸ்மால் கேப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு அண்ட் ஸ்மால் கேப்பை வச்சு நீங்கள் லோ ரிஸ்க்கு, மீடியம் ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்குன்னு தெரிஞ்சுக்கலாம். லார்ஜ் கேப்புக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டையும், அதே போல் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்புக்கு ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ லோ ரிஸ்க்கு, மீடியம் ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்கு இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? நீங்கள் லோ ரிஸ்க்கை சூஸ் பண்ணுறீங்கன்னா நிஃப்டி 50ல் 85% அண்ட் பேலன்ஸ் இருக்க 15% மிட் கேப்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். மீடியம் ரிஸ்க் சூஸ் பண்ணுறீங்கன்னா நிஃப்டி 50ல் 80%, மிட் கேப்பில் 15% அண்ட் ஸ்மால் கேப்பில் அந்த நிஃப்டி 50ல் எடுத்த 5% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹை ரிஸ்கில் நிஃப்டி 50ல் 65% அண்ட் மிட் கேப்பில் 25%, ஸ்மால் கேப்பில் 20% இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஹை ரிஸ்க்கு மேலே ரொம்ப போகும் அண்ட் கீழே ரொம்ப கீழே வரும். அது தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதை தான் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸும் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் லாஸ்ட் 5th பாயிண்ட், இதில் அப்படி என்ன ரிஸ்க் இருக்குது? நம்பர் 1, முக்கியமான விஷயம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்முன்ற ஒரு தாட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு ஷார்ட் டேர்மில் நமக்கு ஒரு வில்லன் மாதிரி தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட், அதாவது ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரஷ்யன் ராக்கெட் மாதிரி வேகமாக இஸ்ரோ ராக்கெட்டை, அதாவது நம்ம லோ ரிஸ்க்கை அடிச்சிட்டு போகும் முன்னாடி போயிடலான்ட்டு. ஆனால் அந்த இடத்துல விழுந்து நொறுங்கிடும். ஆனால் இதுவே இந்த லோ ரிஸ்க்கு பொறுமையாக சுற்றி போயிட்டு அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடும். ஸோ ஷார்ட் டேர்மை கன்சிடர் பண்ணாதீங்க. லாங் டேர்ம் மட்டும் நினைக்கிறீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க. இந்த 2 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் நான் இருக்க போகிறேன் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே தயவு செஞ்சு வராதிங்க. உங்களால் 5 வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா ஸ்டாக் மார்க்கெட்டை யோசிங்க. இல்லைனா ஸ்டாக் மார்க்கெட்டு உங்களை இது எங்கள் ஏரியா உள்ளே வராதுன்னு அடித்து துரத்திடும். ஓகேவா? எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு சென்டிமெண்ட் கிண்டிமெண்ட் இருந்தா அப்படியே ஓடி போயிடு. கொலை காட்ல இருக்க அவனை கொல்லாம விட மாட்டேன். நம்பர் 2, பேக்கப். நான் முன்னாடியே வீட்டில் சொன்ன மாதிரி ஒரு அமௌண்ட்டை ஸ்டேபிளாக இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் லைக் இபிஎஃப், பாண்டு இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் பெல் அடிச்சுட்டு உள்ளே வரதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். 2வது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் 3வது லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 விஷயத்தோட பேன் கார்டு அண்ட் டிமேட் அக்கௌண்ட்டையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் மீ, இது உங்கள் லைஃப்பில் 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சேஞ்சை உருவாக்கும். அண்ட் நீங்கள் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உடனே ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.